அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ்னா என்ன? ஒரு சபார்டினேட் கிளாஸ், ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். ஸோ இது நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல வந்து மெயின் கிளாஸஸ் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல 1 or 2 அல்லது 3 சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். பிளஸ் என்னது ஒரு மெயின் கிளாஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். ஸோ சென்டென்ஸ்க்கு தகுந்தப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுல சபார்டினேட் கிளாஸ், மெயின் கிளாஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே வீடியோ 1 ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் ரூல் 1 கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. அதனுடைய லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல போய் நீங்க அந்த வீடியோ வந்து பார்த்துருங்க. ஸோ இது ரூல் நம்பர் 2, சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். சொல்ல போனீங்கன்னா ஒரு 8-9 ரூல்ஸ் என்னது உண்டு. ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ இது செகண்ட் ரூல், சரிங்களா? சோ இப்போ இதுல சிம்பிள் சென்டென்ஸ்ல வரக்கூடிய வார்த்தைகளை நீங்க பாருங்க. டியூ டு இருக்குது. டியூ டு அப்படிங்கிற வார்த்தை being, owing to, as a result of, because of, on account of. சோ கிட்டத்தட்ட 6 வார்த்தைகள் இதுல நான் என்ன பண்ணிருக்கேன் கொடுத்திருக்கேன். சோ இதை நீங்க வந்து கண்டிப்பாக படிச்சு வச்சிருக்கணும். இப்போ எதுக்கு படிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு சிம்பிள், இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் வந்து நீங்க ப்ராப்பரா ஆன்சர் பண்ண முடியும். இப்போ காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா so, and so, therefore and hence. அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா as, since, because. சோ இந்த ரூல் வந்து நீங்க ப்ராப்பரா படிச்சு வச்சுக்கணும். இப்போ இந்த கொடுத்திருக்கிற வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த வார்த்தையினுடைய தமிழ் மீனிங் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ டியூ டு இருக்கு பாத்தீங்களா, டியூ டு அப்படின்னா அதன் காரணமாக அர்த்தம். ஆல்ரெடி ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும், அந்த ஆக்ஷனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறது அந்த டியூ டு. அதே மாதிரி பீயிங் அப்படின்னா இருப்பதனால், இருப்பதால். சோ இந்த மாதிரி மீனிங் வரும். owing to அப்படின்னா அதன் காரணமாக, அதன் விளைவாக. as a result அதன் விளைவாக. because of அதன் காரணமாக. on account of அதன் காரணமாக. சோ இது எல்லாமே ஒரே மீனிங் தான். இப்போ நீங்க நினைக்கலாம் வேர்ட்ஸ்லாம் டிஃபரெண்டா இருக்குது ஆனா மீனிங்லாம் சேமா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். எஸ், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ரூல் 1, சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். வார்த்தைகள் டிஃபரெண்டா இருக்கும் ஆனா மீனிங் வந்து சேமா தான் இருக்கும், சரிங்களா? சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து மாறுபடும் ஆனா மீனிங் வந்து சேம் தான். அதே மாதிரி காம்பவுண்ட் எடுத்தீங்கன்னா so, ஆகவே, and so அதனால, therefore ஆகவே, hence ஆகவே, as, all, அதுக்கப்புறம் since ஆகவே. sinceங்கிறதுக்கு இன்னொரு மீனிங்கும் உண்டு, சரிங்களா? because அப்படிங்கிறது என்னது, ஏனென்றால், அதன் காரணமாக. சோ இந்த மாதிரி மீனிங் இருக்கும். சோ தமிழ் மீனிங் தெரிஞ்சிட்டா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ நம்ம இந்த சென்டென்ஸ் போறாங்க பாருங்க. இட் ரெயின்ஸ் ஹெவிலி. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, இங்க ஒரு verb இருக்குது. இங்கேயும் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் am. சோ இது வந்து verb இருக்குது. இப்போ சப்ஜெக்ட் அண்ட் verb இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு சென்டென்ஸ் நம்ம எடுத்தாச்சு. இந்த ரெண்டு சென்டென்ஸ்மே உங்களுக்கு வந்து மெயின் கிளாஸ் தான், சரிங்களா? மெயின் கிளாஸ் அப்படின்னா இந்த ப்ராப்பரா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு verb இருக்கும், சரிங்களா? இதான் மெயின் கிளாஸ்னு சொல்லுவாங்க. சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் ஃப்ரேஸ் இருக்கும். சோ அதெல்லாம் சேர்ந்து என்னது ஒரு, அதாவது ஒரு மீனிங், அதாவது பொருள் வந்து உங்களுக்கு வந்து முடிவு இல்லாத ஒரு பொருளை கொடுக்கும், சரிங்களா? முடிவு இல்லாத ஒரு மீனிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும். மெயின் கிளாஸ் கூட ஜாயின் பண்ணி வரும்பொழுது ஒரு முடிவு, சரிங்களா, ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சோ அதுதான் எனக்கு உங்களுக்கு வந்து இந்த சிம்பிள் சென்டென்ஸ், சபார்டினேட் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாத்தி பார்க்கலாம். ஆன்சர் பாருங்க. It rains heavily இருக்கு பாத்தீங்களா? Yes, it rains heavily. I am unable to attend the class. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன், சோ இதுதான், இது வந்து எதன் காரணமாக, இதன் காரணமாக. It rains heavily. அதிகப்படியான மழையின் காரணமாக நான் என்ன பண்ண வகுப்புல வந்து கலந்து கொள்ள இயலவில்லை. சரி, இயலவில்லை, அதாவது எனக்கு வந்து கலந்து கொள்ள இயலவில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கு. எதனால வகுப்புல வந்து கலந்து கொள்ளல அப்படின்னா அதிகப்படியான மழையின் காரணமாக. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த டியூ டு இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் இந்த வேர்ட் என்ன பண்ணிக்கணும் எடுத்துக்கணும், டியூ டு. டியூ டு, அப்ப டியூ டுன்னு எடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு அப்புறம் நீங்க வந்து சப்ஜெக்டையும் வெர்பையும் கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிள் சென்டென்ஸ் நீங்க அப்ளை பண்றது இதான் ரூல். சோ ரூல் நீங்க ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும். டியூ டு. அடுத்தது இந்த ஹெவிலி இருக்கு பாத்தீங்களா, சோ ஹெவிலி. ஹெவிலி அப்படிங்கிறது அட்வர்ப். இந்த அட்வர்ப் வந்து நீங்க அட்ஜெக்டிவா என்ன பண்ணிக்கணும், மாத்திக்கணும். ஹெவி, டியூ டு ஹெவி. அதுக்கப்புறம் ரெயின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ரெயின்ஸ் வந்து வெறுப்பாவும் வரும், நவுனாவும் வரும். சோ டியூ டு ஹெவி ரெயின். சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும் எடுத்துக்கணும். இதன் காரணமாக, அதிகப்படியான மழையின் காரணமாக, சரிங்களா? அதான் டியூ டு ஹெவி ரெயின். அதுக்கப்புறம் வரக்கூடிய சென்டென்ஸ். சோ இந்த ஃபுல் ஸ்டாப் நீங்க கமாண்ட் மாத்திக்கலாம். இங்க என்ன பண்ணிக்கணும்னா I am unable to attend the class. சோ இந்த சென்டென்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்படியே எழுதிக்கலாம். I am unable to attend the class. சோ அங்க ஸ்பேஸ் இல்ல, சோ அதனால கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன். சோ I am unable to attend the class. இப்போ இங்க பாத்தீங்கன்னா டியூ டு ஹெவி ரெயின்.
I am unable to attend the class. ஸோ இதெல்லாம் மாறி இருக்குது, அதாவது இந்த சப்ஜெக்ட் மாறிடுச்சு, இங்கே ஒர்க் மாறிடுச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சபார்டினேட் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரேஸாக வரும், அதாவது குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக வரும். ஸோ மீனிங் இல்லாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டியூ டு ஹெவி ரெயின், அதிகப்படியான மழையின் காரணமாக. அப்போ அதுக்கப்புறம் என்ன வரும்? இப்போ என்ன வரும் அப்படின்னா இந்த எம்சிஎஸ் பார்த்தீங்களா, அதாவது மெயின் கிளாஸ் இது கூட ஜான்வரி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த செகண்ட்ஸே கம்ப்ளீட் ஆகும், இல்லைன்னா இது ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடியதான் என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து சபார்டினேட் கிளாஸ் வந்து என்ன பண்ண முடியும், நம்ம வந்து சொல்ல முடியும். சரிங்களா, அது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ், மெயின் கிளாஸ். சரிங்களா, சரி. இப்போ ஒரு டவுட் வரும், டியூ டு. ஸோ நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ அந்த டியூட்டுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பீயிங் அப்படிங்கறது கூட சொல்லிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பீயிங்னா என்ன அர்த்தம், இருப்பதனால். பீயிங் ஹெவி ரெயின் அப்படின்னா அதிகமான மழை இருப்பதனால் I am unable to attend the class. ஸோ அதே மாதிரி இப்போ பீயிங் பதிலாக நீங்க என்ன பண்ணிக்கலாம், owing to எடுத்துக்கலாம். owing to அதன் காரணமாக, owing to அதுக்கப்புறம் உங்களுக்கு as a result of heavy rain, because of heavy rain, on account of heavy rain. ஸோ இந்த 6 வார்த்தைகள்ல எந்த, அதாவது ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கணும், இதில் ஆட் பண்ணி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியா வந்துடும். உங்களுக்கு இந்த 2 மார்க்ஸ் என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க, அதாவது 9th உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். 9th 10th 11th 12th 2 மார்க்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எஸ் அண்டர் கிராஜுவேஷன். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து 8 மார்க்லையும் கேட்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 4 மார்க்லையும் 5 மார்க்லையும் என்ன பண்ணிக்கலாம் கேட்கலாம். சரிங்களா, பிளஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் கேட்கலாம். ஓவரால் என்ன சொல்ற அப்படின்னா உங்களுக்கு கிராமர் அப்படின்னாலே நீங்க போனா உங்களை வந்து சுத்தி சுத்தி வரும், உங்களை விடைய விடாது, உங்களுடைய நிழல் மாதிரி, ஷேடோ மாதிரி. ஸோ அதனால நீங்க இதை வந்து லேர்ன் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா, சரி. இப்போ அடுத்தது நம்ம இப்போ சிம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோமா, அடுத்தது பாருங்க காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு சோ அண்ட் சோ, தேர்ஃபோர், அதுக்கப்புறம் ஹென்ஸ். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், காம்பவுண்ட் அப்படின்னாலே இணைப்பு வார்த்தை. சரிங்களா, இணைப்பு வார்த்தை, இணைத்தல் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சோ இதுல இட் ரெயின்ஸ் ஹெவிலி இருக்கலாம், இது வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். I am unable to attend the class அப்படினா இத சீன் வச்சுக்கலாம். அப்ப இடையில வந்து மிஸ் ஆகுது, என்ன லெட்டர் மிஸ் ஆகுதுன்னா B அப்படிங்கிற லெட்டர். இந்த Bங்கிற வந்து யார் அப்படின்னா காம்பவுண்ட். சோ இவங்களையும் இணைக்கக்கூடியவங்க. அப்ப A B C இப்போ கரெக்ட்டா ப்ராப்பரா ஆர்டர் வருது பாத்தீங்களா. அப்ப இந்த B தான் வந்து யாருன்னா காம்பவுண்ட். அப்ப என்ன அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்டாப் தான் யார் B. அப்ப இந்த ஃபுல் ஸ்டாப் இந்த B க்கு பதிலா தான் நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். சரிங்களா, இப்பலாம் படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி காம்பவுண்ட்ல வந்து உங்களுக்கு சபார்டினேட் கிளாஸே கிடையாது. சரிங்களா, உங்களுக்கு மெயின் கிளாஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கொண்டு வந்துக்கலாம். அப்ப மெயின் கிளாஸ்னா சப்ஜெக்ட் verb. சோ இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ வந்து பாருங்க, சப்ஜெக்ட் இருக்குதா, verb இருக்குது, ட்ரைன்ஸ் ஹெவிலி. இந்த ஃபுல் ஸ்டாப் நீங்க எடுத்துட்டு இந்த ஃபுல் ஸ்டாப் பதிலாக நீங்க so எடுத்துக்கணும். அல்லது என்ன பண்ணிக்கணும், and so என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். therefore, hence இதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஃபுல் ஸ்டாப் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்படியே எழுதிக்கலாம். உங்களுக்கு ஈஸியா எனக்கு இருக்கக்கூடியது காம்பவுண்ட். காம்பவுண்ட் வந்து ரொம்ப ஈஸி தான். சரிங்களா, இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து இப்போ ப்ராப்பரா ஆன்சர் எழுதி போடுறேன். It rains heavily. சரிங்களா, it rains heavily and so all the way. I am unable to. சரிங்களா, I am unable to. So space இல்ல, so அதனால நீங்க என்ன பண்ணீங்க, மேக் பண்ணீங்க, I am unable to attend the class. I am unable to attend the class. So இப்போ அந்த ஆன்சர்லாம் இது வந்து காம்பவுண்ட் வரும். ஆன்சருக்கு பதிலா நீங்க therefore யூஸ் பண்ணிக்கலாம், hence யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் எனக்கு உங்களுக்கு காம்பவுண்ட்ல ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணக்கூடியது. சோ அதனால நீங்க இந்த மாதிரி ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். சரிங்களா, இப்போ அடுத்தது உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ். சோ காம்ப்ளெக்ஸ் சொல்ல போனா உங்களுக்கு சப்ஜெக்ட் வெர்ப் ஆட்டோமேட்டிக்கா வரதான் செய்யும். இப்போ இந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா it rains heavily I am unable to attend the class. சோ இந்த சென்டென்ஸ் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், it rains heavily I am unable to attend the class. I am unable to attend the class. So இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், as போட்டு அப்புறம் இந்த I வந்து என்ன பண்ணிக்கணும், ஸ்மால் லெட்டர் போடுங்க. As it rains heavily, I am unable to attend the class. So இது என்ன சார் இப்படி எனக்கு புரியல அப்படின்னு நினைப்பீங்கன்னா, இந்த கொடுத்திருக்கிற இந்த ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு சென்டென்ஸ் முன்னாடி நீங்க as a sense because யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து சபார்டினேட் கிளாஸா மாறிடும். சபார்டினேட் கிளாஸ் அப்புறம் மெயின் கிளாஸ். ஆல்ரெடி நீங்க கேட்கலாம் சார் சிம்பிள் சென்டென்ஸ்ல அதே மாதிரி தான் சார் இருக்கு, ஏன் இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் இல்லாம நீங்க வந்து காம்ப்ளெக்ஸ் சொல்றீங்க அப்படின்னா, ரூல் இஸ் ஆல்வேஸ் ரூல், a line is always line. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க as a sense because தான். சோ சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேர்ட்ஸ் தான். சோ இது வந்து கிராமர். சோ இது எக்ஸெப்ஷன். சோ அதனால நீங்க இத வந்து தெரிஞ்சு ஆகணும். as it rains heavily. இப்போ இங்க வந்து நீங்க கேட்கலாம், இங்கே சப்ஜெக்ட் வெர்ப் இருக்கலாம் சார், இங்க என்ன பண்ணுங்க சப்ஜெக்ட் வெர்ப் இருக்குது, சரி இது ஓகே, ஆனா இங்கே சப்ஜெக்ட் வெர்ப் இருக்கலாம், பட் இருந்தா as அப்படிங்கிற வேர்டு வர்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கணும், காம்ப்ளெக்ஸ் வந்து கொடுத்துக்கணும். இன்னொன்னு as அப்படிங்கிறது ஆகையால் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சபார்டினேட் கிளாஸ், அதாவது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொன்ன பாத்தீங்களா, டிபெண்டன்ட் கிளாஸ் அதாவது
மெயின் கிளாஸ் சார்ந்து தான் அது இருக்கும். இப்போ இந்த சென்டென்ஸை நீங்க எடுக்காம as it rains heavily அப்படின்னா அதிகமான மழையினால், சரிங்களா, அதிகமான மழையின் காரணமாக அதிகமான மழை பொழிந்ததால், ஸோ இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். அந்த கொஸ்டின் மார்க்கை ஃபில் பண்றவங்க தான் எம்சி, அதாவது மெயின் கிளாஸ், சரிங்களா. ஸோ இவங்க வந்து சபார்டினேட் கிளாஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து ஆஸ் எடுத்துட்டு சின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ஸ்னாலும் இது ஆகையால், சின்ஸுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. சின்ஸ்னா அதுல இருந்து, சின்ஸ் 1997 அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது காம்ப்ளெக்ஸ், சரிங்களா. அடுத்தது பிகாஸ். ஸோ இதுதான் வந்து என்னது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கிற அந்த ஆன்சர். ஸோ இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்திருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ் வச்சு ஃபாலோ பண்ண பார்த்தீங்களா. இப்போ அடுத்தது இன்னொன்று கொடுக்குறேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னா இப்போ வந்து எஸ் it is, சரிங்களா. it is bad, yes, it is bad weather. Okay, it is bad weather. First off, the match is cancelled. The match is cancelled. So passive format la கொடுத்திருக்கேன் செகண்ட் சென்டென்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்மட்ல இருக்கு, செகண்ட் வந்து the match is cancelled. அப்ப இஸ் போட்டுட்டீங்க சார், கேன்சலிங் தானே சார் வரும், அது ராங் தானே நினைச்சிட கூடாது. அது வந்து உங்களுக்கு பாசிவ் ஃபார்மட்ல கொடுத்திருக்கேன், சரிங்களா. ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். இப்போ இங்க பாருங்க it is bad weather so the match is cancelled அப்படின்னு கொடுத்தாச்சு, சரிங்களா. சோ இந்த சென்டென்ஸை நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல என்ன பண்ணுங்க, சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஆன்சர் போட்டு விடுங்க. ஸோ இதை வந்து நம்ம அடுத்த கிளாஸ் நான் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுக்குறேன் ரூல் நம்பர் 3 பார்க்கும்போது, சரிங்களா. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஸோ நம்புறேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா, வேற ஏதாவது எக்ஸசைஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஒரு கிளாஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.